குலதெய்வத்தை வீட்டுக்குள் வரவழைக்க சுலபமான வழி அதை தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள், கடன் தொல்லை, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், சந்தேகங்கள், எதை எடுத்தாலும் லாஸு, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தின் குலதெய்வம் துணை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே எளிமையான ஒரு வழி இருக்குது. அதாவது ஒரு மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லலாம். அந்த மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி மற்றும் அடுப்புக்கறி இவை அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு சிகப்பு துணியில் இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டிடுங்க. உங்களுடைய வீட்டு வாசற்படியின் உட்புறம், அதாவது நிலைப்படிக்கு உட்புறத்துக்கு மேல் சுவரில் ஆணி அடித்து நீங்கள் கட்டி வச்ச இந்த சிகப்பு துணி மூட்டையை அந்த ஆணியில் மாட்டி தொங்க விட்டுருங்க. தினமும் அந்த மூட்டைக்கு காலையில் குளிச்சுட்டு பத்தி சூடம் காண்பீங்க. வாரத்தில் 2 நாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி காட்டுங்க. இப்படியே ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள் வரும் அப்படின்னு ஐதீகங்கள் சொல்லுது. இந்த வழியை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக வீட்டுக்குள்ளே வரும்.